கல்விக்கூடங்கள் யவ்வன பருவம் என்பது ஒன்றுக்கொன்று ரொம்பவும் எதிரெதிரான சக்திகளின் போராட்டமாகவே இருக்கும்படியாக இந்த காலத்தில் ஆகியிருக்கிறது. இந்த பருவத்தில்தான் வேகம், துடிப்பு கட்டுக்கடங்காமல் பெருகுவது. ஆனாலும் இதே மையத்தில்தான் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியும் உள்ளது. பழங்காலத்தில் பாலப்பிராயம் ஆகி 7-8 வயதில் குருகுலம் என்று கொண்டு விடுவார்கள். அந்த சின்ன வயதில் குருவின் வீடு, கல்விக்கூடம் இரண்டுமாக இருந்த குருகுலத்தில் வீட்டின் சுதந்திரம் கொஞ்சமும் கல்விக்கூடத்தின் கண்டிப்பு நிறையவுமாக இருந்த செட்டப்பில் சிறுவர்கள் வளர்ந்து பழகியதால் வாலிப தசை வரும்பொழுது ஒரு கண்டிப்பின் கீழ் கட்டுப்பட்டு இருப்பது தன்னியற்கையாக சாத்தியமாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அஸ்திவார பிரபலமான அந்த சின்ன வயதில் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஒரே சுதந்திரமாக அடங்காமல் இருப்பதும், அதனாலேயே அதற்கு தனியாக உள்ள கல்விக்கூடத்திலும் அதே போக்கில் போய் கட்டுப்பாட்டுக்கு உட்படாமல் இருப்பதுமாக உள்ள நிலவரம் ஏற்பட்டுள்ளது. சொந்த வீட்டுக்கும் குருகுலத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தினால் இப்படி கோளாறாக நடந்து கொண்டிருக்கிறது. சொந்த வீட்டில் அப்பா அம்மாவிடம் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போகின்றது. அவர்களும் வாத்சல்யத்தின் காரணமாக செல்லம் கொடுப்பதில் போதிய அளவு கண்டித்து வளர்ப்பதில்லை. குருகுலத்தில் அப்படி கிடையாது. குரு அவசியமான அளவுக்கே பிரியம் காட்டி உரிய அளவுக்கு கண்டிப்பு செய்பவர். வீட்டில் கண்டிப்பு போதாமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கண்டிப்பு என்று வரும்பொழுது பிள்ளைகளுக்கு முரண்டு பிடிக்கத்தான் தோன்றும். இப்படியாக அஸ்திவார பிராயத்தில் கட்டுப்பட்டு விட்டால் அந்த தோஷம் அடுத்ததான காலை பருவம் என்று சொல்லப்படுகின்ற வாலிப தசையில் நன்றாகவே தலைக்கு ஏறத்தானே செய்யும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.